இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்? இந்த குள்ள பிரியாணி, அந்த குள்ள மட்டன் பிரியாணி வேகுது. கலாய்க்கிறீங்க. பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நெல் எல்லாத்தையுமே வந்து கழிச்சு விட்டாச்சு. அம்மா இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்? இந்த குள்ள பிரியாணி, அந்த குள்ள மட்டன் பிரியாணி வேகுது. கலாய்க்கிறீங்க. பார்க்காத நெல்லி தான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லி வாங்கி நம்ம ஊர்ல வந்து நெல்லி வந்து 30 ரூபாய்க்கும் விளையும். அதனால நம்ம அப்பப்போ நான் தாலி கட்டின்னு வரப்போது வந்து அறுத்து அப்பப்போ நாங்கள் வேச்சு சாட்டோம். இப்பெல்லாம் யார் அதை பாடுறாங்க? அதனால வந்து காசிக்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் காசிக்கு வாங்கிட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்ப ஒன்றுமே கிடையாது. நான் குழந்தைலேருந்து இப்போ வரைக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் நெல் வைக்குது. நாங்கள் நிறைய வீட்டில் நெல் வச்சு நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். ஆனால் எங்கள் வீட்டில் நெல் வச்சு நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வேச்சாங்களா? உனக்கு தெரியுமா? ஜெயஸ்ரீ சரணியா குழந்தை இருக்கும்போது வேச்சிக்கிறோமா? ஏன் சரணியா வேச்சிக்கிறாங்களா வீட்டில்? அதுக்கு சரணியாவுக்கே தெரியலையா? நான் வந்து தாலி கட்டி வந்து இந்த ஊரில் அறுப்பு இருக்க போனேன். அப்புறம் நான் நெல் வைக்காது என்ன அப்போ நாங்கள் இல்லாத போது வச்சுக்கிறீங்க. அப்போ சரணியா பிறந்துட்டா. அப்போ வந்து கையறுப்பு அறுப்பு பார்த்து அவங்க வீட்டில் நெல்லி, அவங்க வீட்டில் 30 பூ நெல்லி இருக்கும். அப்போ வேசி போடுது. மிஷின் வந்த பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே வந்து இல்லை. சரி சரிப்பா. நெல் கையால் அறுத்து காய வச்சு அதை அடிப்பாங்க, உடைச்சி அப்படி வேலை. இப்போ மிஷினில் அறுத்து அப்படி நெல் கட்டுது. ஆமாம் அதை அடிப்பீங்கதாம்மா. கையால் அறுத்து அதை அடித்து அந்த வீட்டுக்கு ஒரு மாதிரி கவுரு இருக்கும். அந்த கவுத்தில் அடியை பிடிச்சி நான் கல்லில் பார்த்து அடிப்பாங்க. மிஷின் வந்த பிறகு உங்களுக்கு வேலை சுலபமாயிடுச்சு. வந்த பிறகு எங்களுக்கு வேலையே கிடையாது. வேலை சுலபமாக கிடையாது. சுத்த இருப்பீங்க அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது கழனி. ஆமாம், கழனிக்கு சொந்தக்காரங்களே எடுத்துருவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வந்து நெல்லி வெவிச்சு போட்டு அதை அரிசி ஆக்கி நம்ம சாப்பிடலான்ட்டு நம்ம நெல்லி வைக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு சிப்பா அரிசி எடுக்கிறதுலே 1600 1600 1700 கூட விற்கிது. 1400 1300 நல்லா இல்லை இருக்க. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பெருசு பெருசாக இருக்கும். நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அதை விட இது நல்லது. ஆமாம், நெல்லும் அதிகமாக வரும். அதுவும் வேலை தான். அதுன்னா அது சிம்பிளான வேலை. கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி பண்ணிடணும். இது நம்ம நெல்லாம் வாங்கி காய வச்சு திரும்ப வேவிச்சு திரும்ப அதை காய வச்சு திரும்ப அரைச்சி அது வேலை கொஞ்சம் ஹைட்டாக போகும். செய்கிற வேலைக்கு தான் அங்கே கூலி போயிருது. அப்புறம்னா ஒரு சிப்பை வந்து அப்போ வந்து நெல்லி வாங்கணும். என்னன்னா ஒரு சிப்பை வந்து ஒரு மூட்டை நெல்லி வந்து 1500 வாங்கினேன். அதே நம்ம கடையில் அரிசி வாங்கினா 25 கிலோ அரிசி தான் வரும். அது வந்து 1500 நம்ம வாங்குவோம். இது வெவிச்சு எல்லாம் குத்தனா நம்மளுக்கு 10 கிலோ அரிசி கூட வரும். 50 கிலோ வரும், 45 கிலோ வரும். அப்படின்னா ஒரு மாசத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம். ஒரு மாசத்துக்கு இல்லாம 3-4 மாசத்துக்கு மேலேயே சாப்பிடலாம். 25 சிப்பு சேர்க்காம எக்ஸ்ட்ரா சாப்பிடுறோம். இப்போ 25 சிப்பு வாங்கினா 25 கிலோ வாங்கினா ஒரு மாசத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம் அரிசி வாங்காம. இது கூட 10 கிலோ சேர்ந்து வருதுன்னா 45 கிலோன்னு சொல்றோம்ல. 45 கிலோ சொல்ல தெரியல, அவ்வளவுதான். நம்ம வந்து இது நின்று உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு நமக்கு அழகா கூட நம்ம கூலி கொடுக்குற மாதிரி ஆயிடும். சரிம்மா, சரி நெல்லி வேங்க. நீங்கள் எவ்வளோ தரம் வேச்சிக்கிறீங்க சொல்லி நான் போய் பார்த்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து 6 குண்டா வந்து வேச்சிருந்தது இங்கே கொட்டி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காலையில் வந்து காய வைப்போம். இப்போ வந்து அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வச்சு போய் படுத்து தூக்கிடுவோம். காலைல தான் வந்து திருப்பி வந்து நெல்லை வந்து காய வைக்கணும். அம்மா என்ன காலை காட்டி வேலை பார்க்குறீங்க? ஆமாம், எடுத்து வச்சிருந்து மரணத்தை ஒரு நாள் வச்சிருந்து மரணத்தை வந்து நெல்லி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா குத்துற பார்த்துக்கு ஆகி மிஷினுக்கு எதுவுமே குத்துறமே. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து வேச்சை கொட்டிட்டு வந்து காலைல தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய விட்றோமே. என்ன நெல் மூட்டையில் கட்டி வச்சிருக்கீங்க? அதை காட்டிமா காஞ்சித்து இல்லைம்மா, இது வந்து பச்சை நெல். இது அரிசி குத்தி சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறமா இது வேவிச்சு போட்டு இதேமாதிரி செய்யணும். இப்போ இது வந்து எடுத்து வைக்கிறீங்க இப்போ? சரிம்மா. இந்த ஒரு மூட்டை அப்புறம் இன்னொரு மூட்டை ரெண்டுமே சேர்த்து ஒரு மூட்டை தான். சரிம்மா, 2 மூட்டைலையும் பாதி பாதி. சரி தூக்கத்தை அந்த சத்துக்கு தகுந்த மாரி. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நெல் எல்லாத்தையுமே வந்து கழிச்சு விட்டாச்சு. அம்மா நெல் எல்லாத்தையுமே கழிச்சு விட்டு எடை போய் நின்ட்டீங்க. சரிம்மா, சரி வாங்க போகலாம்.
யாரார் வீட்டில் நெல்லி அவிச்சு அரிசி குத்தி சாதம் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் மசாலா கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. ஸ்ட்ரைட்டாக அரிசி வாங்கி தான் சாப்பிடணும், சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து அவிச்சு நெல்லியை குத்தி அவிச்சு சாப்பிட்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இதுமாரி நெல்லி அவிச்சு குத்தி சாப்பிடுன்னு சொல்கிறவங்களாம் கமெண்ட் மசாலா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எத்தனை பேர் எங்களாட்டுமே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காது கிராமத்து பொண்ணு சன்னி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரோம். டாட்டா பாய். டாட்டா பாய்.